Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about functions of blood. Last இதில் பார்த்தீங்கன்னா நம்ம WBC பற்றி படித்தோம். இந்த வீடியோவில் நம்ம பிளட்டோட ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். நம்ம புக்கில் 7 பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். இதில் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடை மெயினாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த பிளட்டோட ஒர்க்கு. இந்த ஒர்க்கை பண்ணுறது ஆர்பிசி செல். டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். லங்ஸ்லேருந்து டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இதுதான் மெயின் ஒர்க்கு. செகண்ட் பாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். இப்போ டைஜஸ்ட் ஆன ஃபுட் மெட்டீரியல் ப்ளஸ் ஆக்சிஜன் இந்த ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் பாடி செல்ஸில் எனர்ஜி வந்து அப்டைன் பண்ண முடியும். ஸோ டைஜஸ்டட் மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த டயட். ஃபுட்டில் இருந்து அதை தேவைப்படக்கூடிய டார்கெட் செல்லுக்கு கொண்டுட்டு போகிறதும் இந்த பிளட்டு தான். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாண்டில் வந்து செக்ரீட் ஆகும். அது அந்த கிளாண்டில் இருந்து அந்த டார்கெட் செல்லுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எந்த ஒரு டக்டும் இருக்காது. அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமில் இந்த ஹார்மோனை மிக்ஸ் பண்ணிடும். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் இஸ் டு செக்ரீட் ஹார்மோன்ஸ் டைரக்ட்லி இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோனு கம்யூனிகேட் வித் த பாடி செல்லில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் வித் த டார்கெட் செல். எந்த செல்லுக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடும். ஓகேவா? அதை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹார்மோன் எங்கெல்லாம் செக்ரேட் ஆகுது அப்படின்னா தைராக்சின் ஹார்மோன் வந்து தைராய்டில், பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து பிட்யூட்ரி ஹார்மோனு, அதே மாதிரி அட்ரினல் கிளாண்ட்லேருந்து அட்ரினல் ஹார்மோனு, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸு அந்த பர்டிகுலர் டார்கெட் செல்லுக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸு பிளட்டில் வந்து கலந்துரும். அந்த பிளட்டு மூலமாக என்ன ஆகும்னா எல்லா டார்கெட் செல்லுக்கும் போய் சேர்ந்துடும். ஸோ மெயினாக ஹார்மோனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. Then fourth one, transport of nitrogenous excretory product like ammonia, urea and uric acid. Nitrogenous waste product அப்படின்னாவே இது ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் மூலமாக இது வெளிவரக்கூடிய ஒரு வேஸ்ட்டு ப்ராடக்ட். பிளட்டு வந்து என்ன பண்ணும், வேஸ்ட்டு ப்ராடக்டை எல்லா செல்லேருந்து கலெக்ட் பண்ணி கிட்னி கொடுத்துரும். கிட்னி தான் ரிமூவ் பண்ணும் வேஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே. இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அனிமல்ஸில் வரக்கூடிய வேஸ்ட்டு ப்ராடக்ட் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெவ்வேறு அனிமல்ஸ் வந்து இருக்குது. இப்போ அமோனியா அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, இது வந்துட்டு அமோனியாவே வேஸ்ட் ப்ராடக்டாக வெளிப்படுத்தும். இது ஹை டாக்ஸிக்னு சொல்லலாம். அமோனியா வந்து ஒரு ஹை டாக்ஸிக்கு. தென் யூரியாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேமல்ஸ் சொல்லலாம். மேமல்ஸு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூரியாவை வேஸ்ட் ப்ராடக்டாக வெளியேற்றுது. நெக்ஸ்ட்டு யூரிக் ஆசிட், இது வந்து பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு யூரிக் ஆசிட்டை வேஸ்ட்டு ப்ராடக்டாக வெளியேற்றும். இது வந்து லீஸ்ட் டாக்ஸிக் தான் அமோனியாவை கம்பேர் பண்ணும்போது. சரியா? இந்த அமோனியாவை வந்துட்டு வேஸ்ட்டு ப்ராடக்டாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுனால இந்த அனிமல்ஸ்க்கு அமினோடெலிக் அனிமல்ஸ்னு பேர். யூரியாவை வேஸ்ட் ப்ராடக்டாக வந்து வெளியேற்றுறதுனால இது யூரியோடெலிக். அதே மாதிரி யூரிக் ஆசிட்டை வேஸ்ட் ப்ராடக்டாக எலிமினேட் பண்ணுறதுனால இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் யூரிக்கோடெலிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் வந்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டை லிங்க் பண்ணி வரக்கூடியது. இது எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கடத்துகிற பாயிண்ட்ஸு. தென் ஃபிஃப்த் ஒன், இட் இஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பாடி அண்டு டிஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் த டிசீசஸ். ஹவு டஸ் பிளட் டிஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் டிசீசஸ்? White blood cells defends the body against infection, foreign materials and abnormal cells. The platelets in blood enable the clotting and coagulation of blood. இது ஒன்றா பிளட்டை வந்து கிளாட் பண்ணும், இல்லைன்னா கொயாகுலேட் பண்ணும். when bleeding occurs the platelets group together to create a clot. இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற செல்லை வந்து நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த டிசீஸ்லேருந்து நம்மளுடைய பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. Then sixth point, it act as a buffer and also help in regulation of pH and body temperature. இது ஒரு பஃபராக வந்து ஆக்ட் பண்ணி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய pH, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த pHஐ ரெகுலேட் பண்ணும். அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும்.
Then 7th point, it maintains proper water balance in the body. water வந்து நம்ம பாடியில் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். செல்லு கூட இன்சைடு அண்டு செல்லோட அவுட் சைடை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது இந்த பிளட்டு தான். ஸோ டோட்டலாக 7 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ரெஸ்பிரேட்டரி கேஸஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். செகண்ட் ஒன்று டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். தேர்டு ஒன்று ஹார்மோன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபோர்த் ஒன் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்கே கிட்னிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுது. தென் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த பாடி எகெயின்ஸ்ட் த டிசீஸு. சிக்ஸ்த்து ஒன்று it helps to maintain the regulation of pH and body temperature. Then 7th point, it maintain the water balance in the body. இந்த 7 பாயிண்ட்டும் கிளியராக படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் புக் பேக் கொஸ்டின் ஆல்சோ. That's it with the lesson today. Thanks for watching. Kindly like, share and subscribe.